இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஈசிஆரில் பனையூரில் இருக்கக்கூடிய பீச்சை ஒட்டிய ஒரு பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். சென்னையில் இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் போனதே கிடையாது. சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருக்க இடம் தான் ஃபவுனாஸ் பார்க்கு. இங்கே வந்து நான், என் பிரதர், என் ஹப்பி 3 பேர் போயிருந்தோம். இங்கே பெர் பர்சனுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 9:30 to 6:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஜோன் வந்து ஆஸ்ட்ரிச். என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து ஆஸ்ட்ரிச் தான் இருக்கும். இப்போ நம்ம ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபீட் பண்ணுறோம்ல, இதோட ரேட் வந்து 20 ருபீஸ். ஒரு கீரை மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம என்ட்ரி ஃபீஸ் கொடுக்குறோம்னா 300 ருபீஸு, அதுலேயே வந்து 20 ருபீஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 1 பாக்ஸ் வேணால் 20 ருபீஸ், அந்த மாதிரி 2 பாக்ஸு 3 பாக்ஸு இந்த மாதிரி நம்ம 20 ருபீஸ் பே பண்ணிக்கணும். இங்கே வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்து பார்க்கலாம், ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆஸ்ட்ரிச்சோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ தூரம் ஓடும், அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அதோட ஹை பவர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஜோன் வந்துட்டு கேட் ஜோனு. இங்கே மொத்தம் வந்து 10 கேட்ஸ் இருந்துச்சு. நல்லா வெல் ட்ரெயின் கேட்ஸ் போல். நம்ம கை நீட்டி கூப்பிட்டாலே அது வந்து அழகாக வந்து மடியில் வந்து உட்காந்துக்குது. என் ஹப்பி வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பெட் லவர். நான் வந்து பெருசாக டச் பண்ணல, ஏன்னா பாப்பா இருக்காங்க, நம்ம வந்து அவங்க தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டச் பண்ணல. தெரியாமல் கூட முடி வாயில் போயிடும்ல, அதனால் நான் வந்து டச் பண்ணல அவங்கள. பார்க்கவே அழகாக இருந்துச்சு கேட்ஸ் எல்லாமே. அங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கான ஃபுட்டு, தண்ணி எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கேட்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு சாண்டில் தான் யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதையுமே வந்துட்டு அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஜோன் வந்துட்டு பேர்ட்ஸ் பிளேஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்போ இந்த பிளேஸ் என்ன அழகாக இருந்துச்சு தெரியுமா, சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து என்ட்ரி ஃபீஸ் கொடுக்குறோம்னா 300 ருபீஸு, அந்த டிக்கெட் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. பெர் பர்சனுக்கு 1 பிளேட் கணக்காக வந்துட்டு ஃபுட்டு கொடுக்குறாங்க. நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த ஃபுட்டு வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். ஆனால் உள்ளே போன சிஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, பேர்ட்ஸை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, கையில் பிடிக்கக்கூடாது, நம்மளோட ஜுவல்ஸ் மட்டும் ஏதாவது அது கடிச்சிச்சுன்னா மட்டும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு. ஃபஸ்ட்டுமே எனக்கு பயமாக இருந்துச்சு பேர்ட்ஸை தொடுறதுக்கெலாம், கையில் வரத்துக்கலாம். பட் ஆனால் வந்து ஒன்ஸ் நம்ம அதை ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து வெளியே வரவே மனசே இருக்காது, அந்தளவு இருந்துச்சு. நாங்கள் இங்கே மட்டும் ஒரு 1.5 ஹவர்ஸ் இருந்திருப்போம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அந்த பிளேஸில். யாராவது போகல அப்படின்னா போய் பாருங்கள். மெயினாக இந்த ஒரு பிளேஸுக்காக, இந்த ஒரு ஜோனுக்காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே வரலாம். ஈஸியாக இருக்குது. ஈஸியாக பக்கத்தில் யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் ரொம்பவே பக்கமாக இருக்கும். யாராவது போயிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து கும்பலாக வந்து பீப்புளை வந்து விடமாட்டுறாங்க. நம்ம வந்து ஒரு 10 பீப்புள் இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க டைமை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள ஃபுட்டெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அவங்களாம் நாங்கள் கிளம்புறோம் போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் அடுத்த செட் ஆஃப் பீப்புளே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அது வந்து இங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் இங்கே நம்ம வரதே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகனே. ஸோ அந்த டைமை வந்து அவங்க வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இங்கே முயல், புறாலேயே வந்து டிஃப்ரெண்ட்டான புறாலாம் இருந்துச்சு. ஒரு மாதிரி ரெக்கைலாம் நல்லா பெருசாக இருக்க மாதிரி புறாலாம் இருந்துச்சு. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. பட்டு அது வந்து கையில் தூக்கி இது பண்ணுறதுக்கு அதுக்கு அலோ கிடையாது. நெக்ஸ்ட்டு ஜோன் வந்துட்டு இந்த ரேட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே யாருமே அவ்வளோக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஏன்னா இது வந்து மேபி டச் பண்ணுறதுக்கு அலோவ் கிடையாது அப்படின்றனால வந்துட்டு யாருமே இல்லையோ என்னமோ தெரியல. நாங்களும் வந்து இங்கே ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டோம்.
இங்கே வந்துட்டு முள்ளம்பன்றி வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. சரி ஓகே பார்க்கலான்னு நினச்சி பார்த்தோம்னா, அந்த ஃபேஸ் வந்து காட்டவே மாட்டேன்ருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அக்வேரியம் செட்டப் வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய கிளாஸில் நல்லா பெரிய பெரிய மீன்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. இங்கே இருக்கிறதுல இன்னொரு குட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஜோனுக்கும் போயிட்டு நம்ம எதாவது பேர்ட்ஸ் இல்லை அனிமல் டச் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஏரியா, அப்புறம் ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு குட்டி ஏரியாவில் வரக்கூடிய பீப்புள் வந்து வெயிட் பண்ணுறதுக்காக சேருமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஈஸியாக இருக்கக்கூடிய எல்லா வில்லாஸுமே சூப்பராக இருக்கும். இங்கே தான் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் நிறையா ப்ளேஸ் வந்து இங்கே தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஹவுசஸ் எல்லாமே. இதுதான் இன்றைக்குள்ள விலாகு. நெக்ஸ்ட் வரக்கூடிய விலாகில் பார்க்கலாம். பாய்.